சரி, தேவதூதர்கள் எப்பொழுது நமக்கு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிரியை செய்வார்கள்? தேவதூதர்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வார்கள்? இதை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக தேவதூதர்கள் யார் என்பதை குறித்து நாம் வாசிப்போம். தேவதூதர்கள் யார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே அனுப்பப்படும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரீசெண்டாக வந்திருக்கிற சில மொழிபெயர்ப்புகளில் கூட தமிழில் சரியாக மொழிபெயர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் அப்படியே தான் இருக்குது. மற்ற மொழிபெயர்ப்புகளில் இது எப்படி வந்திருக்குதுன்னா, அனுப்பப்படும் என்று அல்ல, அனுப்பப்பட்ட பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று வந்திருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். யாருக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? கவனிக்கிறீங்களா? யாருக்கு பணிவிடை செய்யும்படியாக இந்த தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை சுதந்தரிப்பவர்களின் நிமித்தமாக. யாரின் நிமித்தமாக? ரட்சிப்பை சுதந்தரிப்பவர்களின் நிமித்தமாக. சரி, ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் யார்? நாம தான். ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் யார்? நாம் தான். அப்ப பணிவிடை ஆவியலாகிய தேவ தூதர்களை தேவன் யாருக்கு பணிவிடை செய்யும்படியாக, யாருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட நமக்கு பணிவிடை செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். இப்ப இந்த பணிவிடை ஆவிகளாகிய தேவதூதர்கள் எப்பொழுது நமக்கு பணிவிடை செய்வார்கள்? இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தேவதூதர்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேலை செய்வார்கள்? எப்பொழுது அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார்கள்? எப்பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள்? எப்பொழுது அவர்கள் நமக்கு காரியங்களை நடப்பிப்பார்கள்? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருப்பார்கள்? எல்லாம் இருக்கிறீங்களா? எப்பொழுது என்றால் வாசிப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. எதை கேட்டு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. அவருடைய வசனத்தின்படி செய்கிற. அப்ப தேவதூதர்கள் எப்பொழுது கிரியை செய்வார்கள் என்றால், தேவதூதர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றால், தேவதூதர்கள் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், எப்பொழுது தேவதூதருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்க வாயினால பேசும்போதுதான் தேவதூதர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள், பணிவிடை செய்வார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை யார் வாயத்திறந்து பேசுறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை யார் வாயினால் அறிக்கை செய்கிறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் தேவதூதருடைய உதவி என்ன செய்யும்? உண்டாகும். எல்லாருக்கும் தேவதூதர் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. வாயத்திறந்து என்ன வேணாலும் நான் பேசுவேன், என்ன வேணாலும் நான் சொல்லுவேன். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவதூதர் அவங்களுக்கு பாட்டுக்கு என்ன செய்வாங்க? உங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. உதவியெல்லாம் செய்ய முடியாது. தேவதூதர் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்க பாட்டுக்கு அமைதியை நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க கண்ட கண்ட வார்த்தையை பேசும்போது, யாருடைய வார்த்தையெல்லாம் பேசும்போது என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்க வாயத்திறந்து பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை நீங்க வாயத்திறந்து அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, தேவ தூதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார்கள். ஆட்டோமேட்டிக்கா தேவ தூதர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வார்கள், உங்களை பலப்படுத்துவார்கள். ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். அப்ப யார அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள்? விபத்து நேரிடாதபடி, எதிலையும் போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகிவிடாதபடிக்கு யாருடைய பாதங்களை அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னால், யார் கர்த்தருடைய வார்த்தையை வாயத்திறந்து பேசுகிறார்களோ, எந்த விசுவாசி, எந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை வாயத்திறந்து பேசுறானோ, பேசிக்கொண்டே இருக்கிறானோ, அவங்களுடைய பாதங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எத்தனுக்கு புரியுது? வல்லமையான தேவதூதர்கள், வல்லமையான தேவதூதர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம் தேவதூதர்கள் செய்த காரியங்களை. ஆச்சரியமா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேர் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டானா. 1,85,000 பேரை ஒரே ஒரு தேவதூதன். அங்க இருந்தது 1,85,000 பேர் தான். 3 லட்சம் இருந்தாலும் அடிச்சிருப்பான். அவ்வளவு வல்லமையான தேவதூதர்கள். கண் அமைக்கிற நேரத்துல பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வர முடியும், இங்க இருந்து அங்க ஏறி போக முடியும். வல்லமையான தேவதூதர்கள், சுடரொளி பட்டயத்தை கையில வைத்திருக்கிற தேவதூதர்கள், ஆச்சரியமான தேவதூதர்கள். அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவதூதர்களுடைய உதவி நீங்கள் பெற வேண்டுமா? தேவதூதருடைய உதவி நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை வாயத்திறந்து பேசுங்க. எந்த நேரமும் தேவையில்லாததை பேசி 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 டயர்டாகி, எனர்ஜியெல்லாம் போய், பலன் போய், அபிஷேகம் போய், எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் போயிடும். தேவையில்லாத பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாயினால சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் அதைத்தான் கேட்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யார் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாங்களோ அந்த வார்த்தையை அவங்க காதுனால என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அவருடைய வசனத்தின்படி செய்கிற தேவதூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யார் பேசுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் வல்லமையான தேவதூதர்கள் வேலை செய்வார்கள். அவருடைய பிஸ்னஸில், அவங்களுடைய வியாபாரத்தில், அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய ஊழியத்தில் வல்லமையான தேவதூதர்கள் என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தான் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக தேவதூதர்கள் என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள். அப்போ உங்கள் குடும்பத்தின் சார்பாக, உங்களுடைய வீட்டாரின் சார்பாக தேவதூதர்கள் வேலை செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. வண்டியில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? பேசுங்க. அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய காயங்களை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து வாயை திறந்து பேசிக்கிட்டே போங்க. நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா தேவதூதர்கள், வல்லமையான தேவதூதர்கள், சக்தியான தேவதூதர்கள், சக்தி வாய்ந்த தேவதூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? அவர்கள் வேலை செய்வார்கள். அவர்கள் வேலை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்ப ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். குறிப்பாக ஜெபத்தில் போய் தேவையில்லாதெல்லாம் பேசி கொட்டக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் பேசி
ஆண்டவரே இப்படி ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி ஆண்டவர், இது ஆண்டவரே, அதான் ஆண்டவர், இப்படி ஆண்டவரே என்னத்தையாவது பேசுனீங்கன்னா தேவதூதர்கள் உங்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க கையை கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க? என்ன இந்த ஆள் கர்த்தருடைய வார்த்தையை ஒன்னையாவது பேசுவான்னு பார்த்தா ஒன்றை கூட பேச மாட்டேங்கிறான் அந்த மனுஷன். வாயில் வந்தது பூரா இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, அதான் ஆண்டவரே, இதான் ஆண்டவரே. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு விசுவாச வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்றை பேசக்கூடாது, அவங்க பார்த்துட்டே நிற்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்து அவர்கள் சேர்ப்பார்கள். உங்கள் ஜெபத்துக்கு பதிலாக அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆமென். ஆகவே சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பேசிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்கள், எந்த சூழ்நிலையிலையும் பேசிக்கொண்டே இருங்கள். தேவ தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 18வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தேவ தூதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் அது செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, அது பிரதானமாக இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையா என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள்.